வன்பகடி போக்கு ஒழிக்கப்பட வேண்டும். எதிர்ப்பு இயக்கங்களை மேற்கொள்ள அரசுக்கு பேரரசர் ஆணை. அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டின் தாக்கம் ஆராய துறை தலைவர்களுக்கு பிரதமர் உத்தரவு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். வன்பகடி தொடக்க பள்ளி நிலையிலேயே ஒடுக்கப்பட வேண்டியது. அந்த நெறியற்ற செயலை களைய நாடளாவிய நிலையில் வன்பகடி எதிர்ப்பு இயக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அரசாங்கத்துக்கு அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வன்பகடி போக்கு தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்தப்படாவிடில் மரியாதையும் அன்புமற்ற தலைமுறை உருவாக நேரிடும் என பேரரசர் கலக்கம் தெரிவித்தார். வன்பகடி பாதிக்கப்பட்டோரின் சிந்தையையும் உணர்வையும் மட்டும் சிதைக்கவில்லை, மாறாக பல்வேறு தாக்கங்களுக்கும் வழிகோலுகிறது. எனவே ஒருவர் மற்றவரை மதிப்பது, ஒழுக்கத்தை பேணுவது போன்றவற்றின் உண்மை பொருளை பெற்றோர் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என பேரரசர் வலியுறுத்தினார். 2025 வன்கொடுமை சட்ட திருத்தம், 2025 குற்ற வகைகள் சட்ட திருத்தம் ஆகியவை வன்பகடியை ஒடுக்குவதில் அரசு கொண்டிருக்கும் திடமான கடப்பாட்டை எடுத்துணர்த்துகின்றன. வன்பகடி தொடர்பான குற்றங்களை முழுமையாக களைவதில் அமைச்சுகள், நிறுவனங்கள் கடந்த ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுல்தான் இப்ராஹிம் அவரின் அதிகாரப்படியான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இவ்வாறு இடுகையிட்டுள்ளார். பள்ளி நிலையிலேயே வன்பகடி போக்கு ஒழிக்கப்பட வேண்டும் எனும் பேரரசரின் வலியுறுத்தலை தொடர்பு அமைச்சு வரவேற்றுள்ளது. வன்பகடி கலாச்சாரம் நெறியற்ற தலைமுறையை உருவாக்கிவிடும் என்பதை பேரரசரின் கூற்று நினைவுறுத்தியுள்ளது என தொடர்பு அமைச்சரும் மதானி அரசு பேச்சாளருமான டத்தோ ஃபமி ஃபசில் சுட்டினார். சில நடவடிக்கைகள் வாயிலாக பேரரசரின் அவா நிறைவேற்றப்பட தொடர்பு அமைச்சு ஆதரவளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வன்பகடி ஒருவரை உடல்நிலைகளில் பாதிப்பதோடு மலேசிய கலாச்சாரத்திற்கும் இழுக்கை ஏற்படுத்துகிறது. அதற்கு உரிய தீர்வு உடனடியாக காணப்படாவிடில் நாட்டின் எதிர்காலம் பாழாகிவிடும் என பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்தார். வன்பகடி அனைத்து நிலைகளிலும் களையப்பட வேண்டும். பள்ளி, உயர்கல்விக்கூடம், அலுவலகம் ஆகிய இடங்களில் அந்த ஆரோக்கியமற்ற கலாச்சாரம் தலை விரித்தாடுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. தோற்றம், தொல்நிறம், வர்க்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஒருவரை சிறுமைப்படுத்துவதோடு வன்பகடிக்கு ஆளாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் வலியுறுத்தினார். சபாவில் ஜாரா கைரினா மகாதீர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு கிளாந்தானில் சமய மாணவர் ஒன் அமட் ஃபாரிஸ் உள்ளிட்ட சில வன்பகடி சம்பவங்களை உதாரணம் காட்டி அவர் பேசினார். ஜாரா கைரினா தொடர்புடைய வன்கொடுமையை அரசு கடுமையாக கருதுவதோடு அச்சம்பவம் நேர்மையுடனும் வெளிப்படையாகவும் கையாளப்படும் என்றார் அவர். ஜாரா கைரினா மரண விசாரணை அறிக்கைகளை போலீஸ் அணுக்கமாக மதிப்பாய்வு செய்துள்ள நிலையில் 11 வயதினர் 5 மீது வரும் புதன்கிழமை குற்றம் சாட்ட முடிவெடுத்துள்ளதாக தேசிய சட்டத்துறை அறிக்கையில் தெரிவித்தது. தேசிய சட்டத்துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகள் மற்றும் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டது. சந்தேக நபரின் மீது பகடிவதை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டாலும் ஜாரா கைரினா மரண விசாரணை தடையின்றி தொடரும். போலீஸ் விசாரணை உட்பட நீதிமன்ற விசாரணைகளும் முறையாக மேற்கொள்ளப்படும் என தேசிய சட்டத்துறை திட்டவட்டமாக கூறியது. செப்டம்பர் 3ஆம் நாள் தொடங்குகிறது ஜாரா கைரினா மகாதீர் மரண விசாரணை. கோத்தா கினபாலு மரண விசாரணை நீதிமன்றத்தில் 19 நாட்களுக்கு அந்த விசாரணை நீடிக்கும் என நீதிபதி அஸ்ரீனா அசீஸ் நிர்ணயித்துள்ளார். செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் செப்டம்பர் 8ஆம் நாள் தொடங்கி 12ஆம் நாள் வரையில், செப்டம்பர் 17 தொடங்கி 19ஆம் நாள் வரையில், மீண்டும் செப்டம்பர் 22 தொடங்கி 30ஆம் நாள் வரையில் என 19 நாட்களுக்கு அந்த முதலாம் படிவ மாணவி மரண விசாரணை நடைபெறும். உயிர் இழந்த மாணவியின் மரண விசாரணைக்கான தேதிகளை விரைந்து நிர்ணயிக்கும்படி நேற்று தேசிய சட்டத்துறை கோரிக்கை விடுத்திருந்தது. 195 சாட்சிகளை இவ்வழக்கு
விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறது. எனினும் விசாரணை தொடங்கும் முன் அவ்வெண்ணிக்கை இறுதி செய்யப்படும். மரண விசாரணை தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் சாட்சிகளின் பட்டியலை இறுதிப்படுத்துமாறு நீதிபதி அஸ்ரீனா கேட்டுக்கொண்டுள்ளார். ஜூலை 16ஆம் நாள் அதிகாலை மணி 4க்கு தமது உறைவிடத்திற்கு அருகில் உள்ள கால்வாயில் ஜாரா கைரினா மயங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். பின்னர் ஜூலை 17ஆம் நாள் கோத்தா கினபாலு குயின் எலிசபெத் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். மற்றொரு நிலவரத்தில் ஜோஹோரில் மாணாக்கர் வன்பகடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் உடனடி விசாரணை தேவை என கல்வி அமைச்சர் ஃபலினா சீடே கேட்டுக்கொண்டார். கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் எந்தவொரு கல்வி கூடங்களில் வன்பகடி போன்ற நெறியற்ற செயல்களை அமைச்சர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி வன்பகடி தொடர்பான புலனாய்வுகள் வெளிப்படையாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். கடந்த பிப்ரவரி மாதம் புற்றுநோயால் பாதிப்புற்றிருந்த 10 வயது மகன் ஜோஹரில் அமைந்துள்ள சமய பள்ளியில் வன்பகடிக்கு இலக்கானதால் மூளை அதிர்வு ஏற்படும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக தொடர்புடைய மாணவரின் பெற்றோர் நேற்று தகவல் வெளியிட்டிருந்தனர். தன் மகனை இந்த நிலைக்கு தள்ளிய மாணவருக்கு 12 வயது என்பதால் அவர் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மாணவரின் தாய் குறிப்பிட்டிருந்தார். அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டின் தாக்கத்தை ஆராய்வீர். அரசாங்க தலைமைச் செயலாளருக்கும் எல்லா துறை தலைவர்களுக்கும் பிரதமர் அந்த உத்தரவை பிறப்பித்தார். நாட்டின் இலக்கவியல் உருமாற்றத்தில் உற்பத்தி தோற்ற முரணை அதை ஏற்படுத்துவதை தவிர்க்க இந்த நடவடிக்கை அவசியம் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். AI கழகம் இலக்கவியல் அமைச்சு தோற்றம் என அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செயலாக்கியுள்ளது. ஆகினும் தொழில்நுட்பத்தில் பேரளவிலான முதலீடு உற்பத்தி அதிகரிப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என பிரதமர் நினைவுறுத்தினார். நாட்டின் நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் பற்றி 2 வாரங்கள் முதல் 1 மாதத்துக்குள் ஆராயப்பட வேண்டும். பூர்வாக முடிவுகளின் அடிப்படையில் சிக்கல்களை எளிதில் கையாள இயலும் என்றும் அவர் கூறினார். அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் மாற்றத்தின் தூணாக இலக்கவியல் உருமாற்றமும் செயற்கை நுண்ணறிவும் விளங்குவதற்கான திட்டங்களை செயல்படுத்த அரசு பேரளவிலான முதலீட்டை செலவிட்டிருக்கிறது. அது மிக நேர்த்தியாகவும் தரவு அடிப்படையிலும் கையாளப்பட வேண்டும். உண்மையிலேயே அவை பயனை கொண்டு வருவதை கண்காணிக்க வேண்டும். இந்த சவாலை அரசு கையாள தவறினால் உண்மைக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கும் இடையே பேர் இடைவெளி ஏற்பட்டுவிடும் என்றும் பிரதமர் வியம்பினார். பிரதமர் துறை பணியாளர்களுடனான மாதாந்திர கூட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார்.
உண்மை தரவுகளையும் உரிய சட்ட செயலாக்கத்தையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு சாரா கைரினா மரண விசாரணை நடைபெறும். முறையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு செவி சாய்க்கப்படாது. நீதியை நிலைநாட்ட அதுவே சிறந்த வழி என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃப்ரு நஸ்டியோன் இஸ்மாயில் திட்டவட்டமாக கூறினார். போலீசாரின் விசாரணை மிகவும் வெளிப்படையாக இருக்கும் அதேவேளை எந்த தரப்பினரையும் பாதுகாக்கும் வகையில் இருக்கக்கூடாது என அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய யாரும் தற்காக்கப்பட மாட்டார்கள் என டத்துஸ்ரீ சைஃபுடீன் விவரித்தார். குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவர், அதில் அரசு திடமாக உள்ளது என்றார் அவர். வன்பகடி, புறக்கணிப்பு, பாலியல் தொந்தரவு ஆகிய 3 முக்கிய கூறுகளின் அடிப்படையில் இந்த மரண விசாரணை நடைபெற உள்ளதாக அமைச்சர் இன்றைய அவையில் சுட்டினார். 1966 வீடமைப்பு மேம்பாட்டு சட்டம் 118 திருத்தம் செய்யப்படுகிறது. அடுத்த ஆண்டு வாக்கில் மக்களவையில் அது தாக்கல் செய்யப்படும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngah ko ming தெரிவித்தார். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் செயலாக்க நடவடிக்கைகளை திறம்படவும் எளிதாகவும் மேற்கொள்ள இயலும். மேம்பாட்டு நிறுவனங்கள், துணை நிறுவனங்களின் இயக்குநர்கள், வாரிய உறுப்பினர்களை கருப்பு பட்டியலிடுவதும் இதில் அடங்கும். அதோடு கருப்பு பட்டியலில் முதன்மை நிறுவனங்கள் மட்டுமல்லாது அதன் உரிமையாளர்கள் பெயரும் இணைக்கப்படும். 1966 வீடமைப்பு மேம்பாட்டு சட்டம் துல்லியமாக ஆராயப்பட்டு மேம்படுத்தப்படுகிறது. அவை நிறைவடைந்தால் அடுத்த ஆண்டு மக்களவையில் அது தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் விவரித்தார். இன்றைய அவையில் கோத்தா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கூ பொய்த்தியோங் எழுப்பிய வினாவிற்கு ngah ko ming அவ்வாறு பதிலளித்தார். வீடமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தங்களின் பொறுப்புகளை முறையாக மேற்கொள்ளாது மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும் மேம்பாட்டு நிறுவனங்கள் மீது தயை காட்டப்படாது என ngah ko ming திட்டவட்டமாக கூறினார். சபா பென் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டம் உட்பட சில திட்டங்கள் தாமதமாவதற்கு கையூட்டு அல்லது அரசியல் செல்வாக்கு அடிப்படையில் குத்தகைகள் வழங்கப்பட்டது காரணம் என கூறப்படுவதை பொதுப்பணி அமைச்சு மறுத்தது. இவை அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் என பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அமன் மஸ்லான் இன்றைய அவையில் தெரிவித்தார். சபா பென் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டத்தின் 1A முதலாம் கட்ட கட்டுமான பணிகள் 84.2 விழுக்காடு பூர்த்தியாகியுள்ளது. 16 திட்டங்களை உள்ளடக்கிய அதன் கட்டுமானம் மார்ச் 2027 நிறைவடையும் என டத்துஸ்ரீ அமன் மஸ்லான் தெரிவித்தார். இதனிடையே முதலாம் கட்ட கட்டுமானத்தின் 2ஆம் பிரிவு 1B 2028 அக்டோபரில் பூர்த்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் கீழ் மேற்கொள்ளப்படும் 19 திட்டங்களின் கட்டுமானம் 8.58 விழுக்காட்டை எட்டியுள்ளதாகவும் துணை அமைச்சர் கூறினார். கூலிம் பண்டாபாரு உறுப்பினர் ரோஸ்லான் ஹஷீம் முன்வைத்த கேள்விக்கு பதில் உரைக்கையில் டத்துஸ்ரீ அமன் மஸ்லான் இவ்விவரங்களை வெளியிட்டார். தேசிய பருவநிலை மாற்ற சட்ட திருத்தம் அக்டோபரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். 2026 வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்னர் குறிப்பிட்ட சட்ட திருத்தம் தாக்கலாகும் என தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி தெரிவித்தார். தேசிய சட்டத்துறை ஆய்வு செய்த பிறகு தேசிய பருவநிலை மாற்ற சட்ட திருத்தம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். பரிந்துரைகள் பெரும் மாற்றங்கள் இல்லாவிடில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்ட உடனே அந்த சட்ட திருத்தம் மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் குறிப்பிட்டார். சிம்பாங் ரங்காம் உறுப்பினரின் கேள்விக்கு அவர் பதிலுரைத்தார். இந்நிலையில் அரியமன் சுரங்க தொழிலின் கொள்கை தொடர்பிலான எந்த முடிவும் மலேசிய காட்டுவள ஆராய்ச்சி கழகம் ஃப்ரீமின் ஆய்வுக்கு பின்னரே எடுக்கப்படும். ஆயினும் குறிப்பிட்ட பகுதிகளில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஃப்ரீம் துல்லிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதை டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி சுட்டினார். வருங்காலத்தில் பேரளவிலான சுரங்க நடவடிக்கைகளுக்கான ஒரு உறுதியான காலக்கெடுவை பெற சுரங்க நடவடிக்கைக்கு நேரம் தேவைப்படுகிறது என்றார் அவர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, சுற்றுச்சூழல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, காப்பு, கானகம் ஆகியவற்றில் எந்தவோர் அரியமன் சுரங்க தொழில் நடவடிக்கையும் மேற்கொள்ள முன்னதாக தடை விதிக்கப்பட்டது. குவாலா நெருஸ் உறுப்பினர் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சுரங்க நடவடிக்கைகளை அனுமதிக்கும் ஆய்வின் நிலை மற்றும் ஆய்வை இறுதி செய்வதற்கான காலக்கெடு குறித்து எழுப்பிய கேள்விக்கு டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி விடை பகன்றார்.
யுக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வர இயலும். அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் உடனான நட்புறவு அதற்கு வகை செய்யும் என பெரிதும் எதிர்பார்ப்பதாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க வாஷிங்டன் சென்றடைந்த யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தமது எக்ஸ் வலைதளத்தில் அவ்வாறு இடுகையிட்டார். யுக்ரைன் ரஷ்யா போருக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சகாக்களின் கூட்டு முயற்சி ரஷ்யாவை அமைதி பேச்சுக்கு இட்டு செல்லும் என எதிர்பார்ப்பதாக ஜெலன்ஸ்கி தமது பதிவில் குறிப்பிட்டார். விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பை அடுத்து ஐரோப்பிய தலைவர்களை ட்ரம்ப் சந்திப்பார் என கணிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தலைநகர் தெல் அவீவில் காசா மீதான போரை நிறுத்தக் கோரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணி நடத்தினர். ஹமாஸ் படையிடம் பிணை கைதிகளாக இருப்போரை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். 2023 அக்டோபரில் காசா மீதான போர் தொடங்கியது முதலில் இஸ்ரேலில் நடத்தப்படும் மாபெரும் பேரணிகளில் ஒன்றாக இது உள்ளது. ராணுவ நடவடிக்கையை நிறுத்தும்படி அரசாங்கத்துக்கு நெருக்குதல் தொடுக்க நாடு தழுவிய நிலையில் நடத்தப்பட்ட ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் உச்சகட்டமாக இந்த பேரணி நடைபெற்றது. சுமார் 5 லட்சம் இஸ்ரேலிய மக்கள் அந்த பேரணியில் பங்கேற்றதாக ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர விரிவான இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் தேவை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் தலைநகரின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் கலவரம் செய்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் டயர்களுக்கு தீ வைத்ததுடன் போலீசாருடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் பல இடங்களில் போக்குவரத்து நிலைக்குத்தியது. 30க்கும் மேற்பட்டோரை போலீஸ் கைது செய்துள்ளது. காசா மீதான போர் அர்த்தமற்ற போராக உருமாறியிருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஒருவர் கூறினார். பாகிஸ்தானில் பேரழிவை ஏற்படுத்திய திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து பாறைகளுக்கு அடியில் புதைந்த வீடுகளை தோண்டும் பணியில் மீட்பு குழுவினர் அயராது ஈடுபட்டு வருகின்றனர். வடபகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் குறைந்தது 344 பேர் பலியாயினர். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு விரைந்து உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகிஸ்தான் முழுவதும் வியாழக்கிழமை முதல் பெய்து வந்த அடைமழை காரணமாக திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன. அதில் சில கிராமங்கள் முழுவதும் அடித்து செல்லப்பட்ட வேளையில் குடியிருப்பாளர்கள் பலர் கட்டட இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிக் கொண்டனர். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தில் அதிகமான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் புனர் மாவட்டத்தில் 10 முதல் 12 கிராமங்கள் சகதியில் பாதி புதையுண்டிருக்கும் நிலையில் காணாமல் போன 150க்கும் மேற்பட்டோர் தேடப்பட்டு வருகின்றனர். சுமார் 2000 மீட்பு பணியாளர்கள் 9 மாவட்டங்களில் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புனர், பஜாவூர், ஸ்வாட், ஷங்காலா, மன்ஷேரா, பத்தாகரம் ஆகிய மலை பிரதேச மாவட்டங்களை மாநில அரசு பேரிடர் பகுதிகளாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று தொடங்கி பருவமழை மேலும் தீவிரமடையும் என பாகிஸ்தானிய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. மியான்மரில் டிசம்பர் 28ஆம் நாள் முதலாம் கட்ட தேர்தல் நடைபெறும் என ஜூன்த் அரசாங்கம் அறிவித்தது. ஆயினும் அங்கு இன்னமும் உள்நாட்டு போர் தொடர்வதால் பல பகுதிகளில் ராணுவ கட்டுப்பாடு பாதிப்புற்றுள்ளது. 2ஆம் கட்ட தேர்தல் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என மியான்மர் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் ஆங் சான் சூச்சியின் தேசிய ஜனநாயக கட்சிக்கு கிட்டிய வெற்றியில் மோசடி நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதனையடுத்து 2021ஆம் ஆண்டு நடந்த ஆட்சி கவிழ்ப்பால் மியான்மர் ராணுவம் வசமானது. தற்போது அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை ஆயுதம் ஏந்திய குழுக்கள் ஆட்சி செய்கின்றன. 5 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறவிருக்கும் பொது தேர்தலை தடுத்து நிறுத்தப் போவதாக அவை சபதம் பூண்டுள்ளன. மியான்மரின் உள்நாட்டு போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் இழந்தனர். பெரும்பாலானோர் வறுமையின் கோரப்பிடிக்கு சிக்கி தவித்த வேளை 35 லட்சம் பேர் அகதிகளாக வேறிடங்களில் அடைக்கலம் நாடினர். மியான்மரில் நிலவும் மோசமான சூழலை எதிர்கொள்ளவே தேர்தல் நடத்தப்படுவதாக ஜூன்த் அரசாங்கம் காரணம் கூறுகிறது. ஆயினும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமரான ஆங் சான் சூச்சி இன்னமும் சிறையில் உள்ளதால் பொது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுத்துள்ளனர். ஆஸ்திரேலிய விமான நிறுவனமான குவாந்தாஸுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 9 கோடி ஆஸ்திரேலிய டாலர் தண்டம் விதித்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் சட்டவிரோதமாக 1820 பணியாளர்களை பணிநீக்கம் செய்ததற்காக அந்த தண்டம் விதிக்கப்பட்டது.
அது பிற விமான நிறுவனங்களுக்கு நினைவுறுத்தலாக அமையும் என கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் லீ கூறினார். ஆஸ்திரேலிய பெரும் விமான நிறுவனத்தின் அந்த நடவடிக்கை அந்நாட்டின் தொழிலாளர் சட்டத்துக்கு எதிரான மிக பெரிய விதிமீறல். அது தொழிலாளர் சட்ட வரலாற்றில் மிகவும் கடுமையான குற்றமாக வகைப்படுத்தப்பட்டது. குற்ற உணர்வு இல்லாத அந்த நிறுவனத்தின் உத்தியையும் தொழிலாளர்களை கையாண்ட அணுகுமுறையையும் நீதிபதி விமர்சித்தார். அத்துடன் தண்டம் விதிக்கப்பட்ட மொத்த அபராதத்திலிருந்து 5 கோடி ஆஸ்திரேலிய டாலர் TW தொழிலாளர்கள் சங்கத்திற்கு வழங்கப்படும் என மைக்கேல் லீ தெரிவித்தார். தொழிலாளர்களின் போராட்டம் வெற்றியில் முடிவடைந்ததாக TWவின் பொதுச் செயலாளர் மைக்கேல் கெயின் கூறினார். மீட்டர் உயரத்தில் 2890 மீட்டர் நீளமான தொங்கு பாலம் சீனா குய்சூவில் உள்ள ஹுவாஜியாங் கிராண்ட் கேன்யான் பாலம் இவ்வாண்டு இறுதிக்குள் முழுமையாக நிறைவடையும். அந்தரத்தில் தொங்கும் அந்த பாலம் உலகின் மிக உயரமான பாலமாக வரலாறு படைக்கும் என நம்பப்படுகிறது. சுமார் 28 கோடி முதல் 30 கோடி டாலர் செலவில் அந்த தொங்கு பாலம் கட்டப்படுகிறது. சுமார் 3 ஆண்டுகளாக நிர்மாணிக்கப்பட்ட அப்பாலத்தை கடப்போரின் கண்களுக்கு 1420 கிலோமீட்டர் தூரம் வரையில் உள்ள இயற்கை காட்சிகள் விருந்தாக அமையும் என்றால் அது மிக இல்லை. இவ்வாண்டு இறுதியில் அந்த பாலம் திறக்கப்படும் போது சீனாவின் பொறியியல் திறன்கள் வெளியிடப்படுவதோடு உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் உருமாறும் என குய்சூ நெடுஞ்சாலையின் பொறியியல் தலைவர் ஜங் தெரிவித்தார். மலையோரத்தில் கட்டப்பட்ட ஹுவாஜியாங் கிராண்ட் கேன்யான் பாலம் உலகின் மிக நீளமான பாலமாக திகழும். அத்துடன் 565 மீட்டர் உயரம் கொண்ட பி பஞ்சாங் பாலம் தற்போது உலகின் மிக உயரமான பாலமாக கருதப்படுகிறது. அங்கு தொங்கு பாலம் சீனாவின் குய்சூ மற்றும் யுனான் வட்டார எல்லையில் உள்ளது. தாய்லாந்து சி விளையாட்டில் முதல் முறையாக இணைகிறது கபடி. அதற்கு ஆயத்தமாகும் தளமாக சி கேம்ஸ்க்கு முந்தைய கபடி போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது மலேசிய கபடி சங்கம். இவ்வாண்டு டிசம்பர் 9ஆம் நாள் முதல் 20ஆம் நாள் வரை 2025 சி போட்டி நடைபெற உள்ளது. முன்னதாக நடைபெற்ற சுக்மா போட்டியில் பலமுறை கபடி இடம்பெற்ற நிலையில் சி விளையாட்டு போட்டியில் முதல் முறையாக இடம்பெறுவது கபடிக்கு கிடைத்துள்ள அங்கீகாரமாக கருதப்படுகிறது. தாய்லாந்து சி போட்டிக்கு கபடி ஆட்டக்காரர்கள் ஆயத்தமாகும் வகையில் வரும் செப்டம்பர் 3 தொடங்கி 6ஆம் தேதி வரை மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM விளையாட்டரங்கில் ப்ரீ சி கேம்ஸ் கபடி போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ப்ரீ சி கேம்ஸ் இதுதான் முதல் தடவை மலேசியா பீட் பண்ணி இந்த ப்ரீ சி கேம்ஸ் நடத்துகிறோம். தாய்லாந்து தான் இதுக்கு முயற்சியெலாம் எடுத்து அப்புறம் சி கண்ட்ரிஸ் ஒரு 5 கண்ட்ரிஸ் முயற்சி எடுத்து தாய்லாந்து கூட இணைந்து வேலை செஞ்சு இந்த சி கேம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு. இந்த ப்ரீ சி கேம்ஸை நம்ம செஞ்சால் தான் 2027 சி கேம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ப்ரீ சி கேம்ஸை செய்கிறோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியா கேம்ஸ் ஃபெடரேஷன் சார்ட்டரில் இதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வரக்கூடிய சி கேம்ஸில் நம்மளுக்கு மொத்தம் 6 கோல்டு மெடல் போட்டி ஆக போகுது. நெக்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் இன் ஜப்பானுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் AKF கிட்டையும் IKF கிட்டையும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரீ சி கேம்ஸ் கபடி போட்டியில் 3 பிரிவுகளில் கபடி ஆட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வழக்கமான கபடியில் 7 விளையாட்டாளர்கள் கொண்ட குழுவோடு 5 விளையாட்டாளர்கள் கொண்ட சூப்பர் 5 கபடி போட்டியும் 3 விளையாட்டாளர்கள் கொண்ட 3 ஸ்டார் கபடி போட்டியும் முதல் முறையாக அறிமுகம் காண உள்ளன. பிப்ரவரியே இந்த வேலையை ஆரம்பித்து ஒரு 45 பிளேயர்ஸ் எடுத்து அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஏப்ரலில் 20 பாய்ஸ் 20 கேர்ள்ஸ் வச்சு நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் பிளான் ஒரு 10 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அப்புறம் 8 மாதம் ட்ரைனிங் இப்போ ஓடிட்டு இருக்கு. இந்த ட்ரைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா
40 பேர் 40 பேர் பிளேயர்ஸ் ப்ளஸ் 4 கோச்சஸ். அதில் வந்து பழனி சார் அவர் வந்து ஒரு வெரி சீனியர் கோச், இன்னும் ஒரு 3 யங் கோச்சஸ் தான் நம்ம பிரிங் அப் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு நிறைய யங் கோச்சஸை கொண்டு வரோம். 2025 தாய்லாந்து சி விளையாட்டில் வெற்றி கொடியை நாட்ட கபடி வீரர்கள் உறுதி பூண்டுள்ளனர். மோட்டோஜிபி மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் வரலாறு படைத்தார் மார்க் மார்க்வெஸ். அந்த ஸ்பெயினியர் முதல் முறையாக ஆஸ்திரியா கிராண்ட் பிரீயில் தனது வெற்றி கொடியை நிலைநாட்டினார். நடப்பு பருவத்தில் மார்க்வெஸ் கைப்பற்றியிருக்கும் 6வது வெற்றி இதுவாகும். ஆஸ்திரியா கிராண்ட் பிரீயில் எட்டப்பட்ட வெற்றி அவரின் சகோதரர் அலெக்ஸ் மார்க்வெஸ் உடனான புள்ளிகள் இடைவெளியை 142 அதிகரிக்க வழிகோலியது. இன்னும் 9 சுற்றுகள் மீதமுள்ள நிலையில் 7வது உலக வெற்றியாளர் பட்டத்தை அவர் நெருங்குகிறார். கிரேசினி ரேசிங் அணியின் புதிய வரவான ஃபெர்மினி ஆல்டகேர் 2ஆம் நிலையை பிடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். பந்தயத்தை முதலாவது கட்டத்தில் தொடங்கிய அப்ரிலியா அணியின் மார்க்கோ பெசிக்கி 3ஆவதாக வந்தார். புள்ளிகள் பிடித்தம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அலெக்ஸ் மார்க்வெஸால் 10ஆம் நிலையை மட்டுமே தொட முடிந்தது. தொடர்ந்து 2வது முறையாக நடப்பு பருவத்திற்கான லீஃப் கோல்ட் மகுடத்தை வென்றார் ஸ்பெயினின் ஜான் ராம். ஆனால் அமெரிக்க இந்தியானா போலீஸில் அரங்கேறிய அதன் போட்டியொன்றில் அவர் கொலம்பியாவின் செபாஸ்டியன் முனோஸிடம் வீழ்ந்தார். வெற்றியாளர் நிர்ணயிக்க அப்போட்டி பிளே ஆஃப் சுற்று வரையில் தொடர்ந்தது. 54 குழிகளை கடந்த நிலையில் அவர்கள் இருவரும் 22 அண்டர் 191 என பதிவு செய்தனர். 3வது சுற்றில் இறுதி 2 குழிகளில் பர்டியை அடித்த முனோஸ் ராமுடன் புள்ளிகளை சமப்படுத்தினார். பிளே ஆஃப் சுற்றிலும் முதல் பர்டியை அடித்ததன் மூலம் வெற்றி 31 வயது முனோஸ் வசமானது. இறுதி நாள் ஆட்டத்தை 11 அண்டர் பாருடன் 9ஆம் நிலையிலிருந்து தொடங்கினார் ராம். அவ்வாட்டத்தில் அவர் ஒரு ஈகலை அடித்ததோடு 4 பர்டிகளை தட்டினார். ஆனால் அவரால் முனோஸை மிஞ்ச முடியவில்லை. மொத்தமாக நடப்பு பருவ வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட ராம் $1,80 லட்சம் அமெரிக்க பரிசு தொகையை தட்டிச் சென்றார். ஞானக்குரல் இமைப்பிற் பரந்தங் கொடுங்கு மின்போல் நமக்கு சிவன் செயல் நாடு. இமை கொட்டும் நேரத்தில் உதித்து பரவி உதித்த இடத்திலேயே மறையும் மின்னலை போல் சிவன் செயலும் நம்முன் தோன்றி மறையும். மின்னல் ஒரு நொடியில் தோன்றி மறையும் வேகத்தில் நாம் இறைவனின் செயலை உணர வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறார் ஔவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.